Hello my dear pasangala, welcome back to Vedantu Master Tamil channel for 8 and 9 and நான் தான் உங்க மாஸ்டர் டீச்சர் ஷர்மிளா. சரி, இந்த லெக்சர் சவுண்ட் லெக்சர் 2 வரதுக்கு நம்மளுக்கு இன்னும் ரொம்ப கொஞ்சம் நிறைய கேப் ஆயிடுச்சு இல்லையா? ஏன்னா நம்ம நடுவில் லைவ் 2 நாளோ 3 நாளோ சம்திங் லைவ்லேயே நம்ம ஓட்டிட்டோம். ஸோ கொஞ்சோண்டு ஒரு கேப் விழுந்துருச்சு. அந்த கேப்பை இப்போ ஃபில் பண்ணிடலாம். ஸோ நம்ம இப்போ பார்க்க போகிறது சவுண்டோட லெக்சர் 2. சரி, இப்போ நம்ம லெக்சர் 1ல பார்த்ததை ஒரு சின்ன ரீகேப்போட ஸ்டார்ட் பண்ணிடலாம். என்னென்ன பார்த்தோம்? எனக்கு சவுண்டுங்கிற ஒரு விஷயம் ப்ரொடியூஸ் ஆகுறதே வைப்ரேட், நம்மளோட பாடி வைப்ரேட் ஆகுறது, ஒரு இடத்துல ஒரு வைப்ரேஷன் நடக்கிறதுனால தான் எனக்கு ஒரு சவுண்டு கேட்குது அப்படிங்கிற விஷயம் பார்த்தோம். அண்ட் அதே மாதிரி நம்ம பேசும்போது இந்த இடத்துல நம்மளோட வாய்ஸ் பாக்ஸ் ஆர் ஓக்கல் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? ஸோ இந்த இடத்துல எனக்கு வைப்ரேஷன் நடக்கிறதுனால தான் இந்த இடத்துல இருந்து தான் நம்மளால பேச முடியுது. அந்த மாதிரி விஷயங்கள் பார்த்தோமா? அண்ட் அதே மாதிரி some matter or substance through which sound is transmitted called medium. ஸோ நான் இங்கேருந்து பேசி ஒருத்தவங்களுக்கு கேட்கும் போது அந்த இடத்துல ஒரு டிரான்ஸ்மிட் நடக்குது. நம்மளோட மேட்டர் சப்ஸ்டன்ஸ் சரௌண்டிங் சப்ஸ்டன்ஸில் ஒரு டிரான்ஸ்மிஷன் நடக்குது, அது பேர் தான் மீடியம் சொன்னோம். அதே மாதிரி ப்ரொபாகேஷன் ஆஃப் சவுண்ட் வந்து கேன் பி விஷுவலைஸ்ட் அஸ் ப்ரொபாகேஷன் ஆஃப் டென்சிட்டி வேரியேஷன்ஸ் ஆர் ப்ரெஷர் வேரியேஷன்ஸ் என்ன மீடியம். நம்ம ப்ரெஷர் பார்த்தோம், லோ ப்ரெஷர் ஹை ப்ரெஷர் எங்கே இருக்கும் அந்த மாதிரி விஷயங்கள் பார்த்தோமா? அண்ட் தென் characteristics, sound waves or characteristics by a motion of particles in a medium are called mechanical waves. So நம்ம இந்த மீடியம் லோ மீடியம் ஹை மீடியம் அந்த மீடியம் வந்து நம்ம மெக்கானிக்கல் வேவ்ஸ் அப்படிங்கிற மாதிரி சொன்னோம். அண்ட் அதே மாதிரி சவுண்ட் வேவ்ஸ் நீட் அ மெட்டீரியல் மீடியம் ஃபார் த ப்ரொபாகேஷன். they cannot travel through vacuum. ஸோ காற்று இல்லாத பகுதியில் நம்மளால பேச முடியாது, நம்ம என்னதான் கத்துனாலும் சவுண்டு கேட்காதுங்கிற விஷயம் பார்த்தா. அதே மாதிரி தான் ஸ்பேஸில் 2 ஆஸ்ட்ரோனமர்ஸ் போனாங்கன்னா ரேடியோ வேவ் அந்த மூலியமாக தான் பேசிப்பாங்க. அவங்க என்ன கத்துனாலும் ஸ்பேஸில் அவங்களுக்கு காது கேட்காதுங்கிற விஷயங்கள்லாம் பார்த்தோம். ஞாபகம் இருக்கா? ஸோ இன்னும் டீப்பாக இதை பற்றி நீங்கள் தெரிஞ்சுக்கணும்னு நினச்சிங்கன்னா முன்னாடி இருக்கிற வீடியோ பாருங்க, உங்களுக்கு அதை டிஸ்கிரிப்ஷன்ல அதுக்கான லிங்க் உங்களுக்கு கொடுத்துருப்பாங்க. யா, ஸோ இப்போ இதுக்குள்ள போகலாம். ஹவு இஸ் சவுண்ட் ப்ரொடியூஸ் பை ஹியூமன். ஸோ இந்த விஷயத்த நம்ம இப்போதான் பார்த்தோம் இல்லையா? ஸோ இது எப்படி நம்ம ஹியூமன் நம்மளுக்கு எப்படி சவுண்ட் ப்ரொடியூஸ் ஆகுதுன்னு சொல்லிட்டு எனக்கு கமெண்ட் செக்ஷன்ல போறீங்களா? யா, ஓகே, சூப்பர். ஸோ இதில் நம்ம என்னென்ன பார்க்க போறோன்றத பாருங்க. லாங்கிடியூடினல் ஆர் டிரான்ஸ்வர்ஸ் வேவ்ஸ், characteristics of sound, loudness, intensity, pitch and timbre. ஓகேவா? ஸோ இந்த 3 விஷயங்கள் பற்றி தான் பார்க்க போகிறோம். 3ம் கொஞ்சம் டஃப்லாம் சொல்ல மாட்டேன், ரொம்ப ரொம்ப ஈஸியான ஒரு விஷயம் தான். ஸோ என் கூட அப்படியே த்ரூ அவுட் லைன் அப்படியே த்ரூ அவுட்டில் வந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக நம்ம புரிஞ்சுக்கலாம், தெரிஞ்சுக்கலாம், நிறைய விஷயங்கள் கற்றுக்கலாம். ஓகேவா? சரி, இப்போ நம்ம டிரான்ஸ்வர்ஸ் அண்ட் லாங்கிடியூடினல் வேவ்ஸ் அப்படின்னா என்னன்னு பார்ப்போம். அதுக்கு முன்னாடி நம்ம போன செஷன்லேயே பார்த்தோம் மெக்கானிக்கல் வேவ்ஸ் அப்படிங்கிற ஒரு விஷயம் பார்த்தோம் இல்லையா? ஸோ இந்த மெக்கானிக்கல் வேவ்ஸில் தான் என்னோட எனர்ஜி ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடம் ட்ரான்ஸ்ஃபர் ஆகுது, இந்த மாதிரி ட்ரான்ஸ்ஃபர் ஆகுதுங்கிற விஷயங்கள் பார்த்தோம்ல. ஸோ இப்போ இதில் பார்த்தீங்கன்னா எனக்கு டிரான்ஸ்வர்ஸ் அண்ட் லாங்கிடியூடினல் வேவ்ஸ் அப்படின்ட்டு 2 டைப்ஸ் ஆஃப் வேவ்ஸ் இருக்குது. மெக்கானிக்கல் இருந்து எனக்கு டிரான்ஸ்வர்ஸ் அண்ட் லாங்கிடியூடினல் வேவ்ஸ் அப்படின்ட்டு 2 டைப்ஸாக இருக்கு. ஸோ இந்த 2 டைப்ஸை பற்றி இப்போ தெளிவாக பார்க்கலாம். We notice that waves travel down slinky as well as we move our up and down. இப்போ இந்த மாதிரி ஒரு ஸ்ப்ரிங் எடுத்துட்டு நம்ம அப் அண்ட் டவுன் இப்படி மூவ் பண்ணோம்னா இந்த மாதிரி தான் அதோட வேவ் டிரான்ஸ்ஃபர் ஆகும் இல்லையா? ஸோ பட் த வேவ்ஸ் மூவ் ஹரிசான்ட்லி. இந்த வேவ் வந்து ஹரிசான்ட்ல மூவ் ஆகுது, ஆனால் அது எப்படி போயிட்டு வருது? அப் அண்ட் டவுனாக போயிட்டு வருது இல்லையா? ஸோ இதை தான் என்ன சொல்கிறாங்க? டிரான்ஸ்வர்ஸ் வேவ் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ த இண்டிவிஜுவல் பார்ட்டிகல் ஆஃப் த மீடியம் மூவ் perpendicular to the direction of propagation. என்னது? டிரான்ஸ்வர்ஸ் வே. ஸோ இந்த மாதிரி எனக்கு ஒரு வே மூவ் ஆகுதுன்னா இதுதான் நம்மளோட டிரான்ஸ்வர்ஸ் வே அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ எக்ஸாம்பிள் இதுக்கு ரிப்பிள்ஸ் ஆன் த சர்ஃபேஸ் ஆஃப் வாட்டர் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. நம்ம தண்ணி மேலே இப்படி இப்படி மிதந்துட்டு போகும் தெரியுமா? அதுதான் நம்மளுக்கு எக்ஸாம்பிளாக சொல்லியிருக்காங்க. யா, ஸோ நவ் டேக் த ஸ்லிங்கி. திருப்பி அந்த ஒரு ஸ்ப்ரிங் எடுத்துட்டு இன்ஸ்டெட் ஆஃப் இப்படி மூவ் பண்ணுறதுக்கு பதில் இப்படி நான் ஒரு ப்ரெஷர் கொடுக்குறேன், இந்த மாதிரி ஒரு ஃபோர்ஸ் கொடுக்குறேன்னா அந்த ஸ்லிங்கி என்ன ஆகும்? புல்ட் அண்ட் புஷ்டு ஆல்டர்னேட்டிவ்லி. அதுவே புல் பண்ணி புஷ் பண்ணிக்கும் ஆல்டர்னேட்டிவ்லி. ஓகேவா? ஸோ இந்த டாட்டை நீங்கள் அப்சர்வ் பண்ணீங்கன்னா தெரியும் எந்த மாதிரி அது போயிட்டு வருதுன்னு தெரியுதா? ஸோ எந்த மாதிரி போகுதுன்னு தெரியுதா? ஸோ இது என்ன சொல்கிறாங்கன்னா லாங்கிடியூடினல் வேவ்ஸ். இதுதான் லாங்கிடியூடினல் வேவ்ஸ். இந்த மாதிரி போயிட்டு வருது என்னது? டிரான்ஸ்வர்ஸ் வேவ்ஸ். ஓகேவா? ஸோ parallel to the direction of the propagation of the
distribution. Such a way, so இந்த மாதிரியான way, இந்த direct of propagation அதான் என்ன சொல்றாங்க, longitudinal waves அப்படின்னு சொல்லியிருக்காங்க இல்லையா. ஸோ இந்த longitudinal wayல நம்மளுக்கு closed ஆகும், ஐ மீன் இந்த மாதிரி closed ஆகும், இந்த மாதிரி விரிஞ்சு போன இடத்தையும் நம்ம பார்ப்போம். இந்த க்ளோஸ் ஆன பகுதியை கம்ப்ரெஷனும் இந்த விரிவா இருக்கிற பகுதியை rarefaction அப்படின்னு சொல்லுவாங்க. யா, ஸோ லூஸ்லி பேக்டு rarefaction-ம் tightly packed, I mean closely packed compression அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேவா. ஸோ நீங்க சொல்லுங்க, when the particle move parallel to the direction of propagation of wave, then it is called, என்னன்னு சொல்லுவாங்க, என்னோட பார்ட்டிக்கல் parallel directionல மூவ் ஆகுதுன்னா அது என்ன வேவ்னு சொல்லுவோம், longitudinal-ஆ transverse wave-ஆ என்ன சொல்லுவோம். எஸ், எல்லாருக்கும் தெரியுது தானே எந்த மாதிரி சொல்றோங்கிற விஷயத்த. ஓகே, ஸோ ஆன்சர் பார்த்துடலாமா என்னதுன்னு சொல்லிட்டு. ஸோ என்னது, longitudinal waves. அதை பற்றி பார்த்தோம் இல்லையா. நம்மளோட longitudinal எப்படி போச்சு, இந்த ஒரு டைரக்ஷனில் தானே போச்சு. என்னோட டிரான்ஸ்வர்ஸ் தான் இந்த மாதிரி ஒரு டைரக்ஷனில் போச்சு, பெர்பெண்டிகுலரில். ஸோ இது என்னது, longitudinal waves. ஓகேவா. ஸோ a sound wave travels in the form of compression and refraction. இப்போ என்னோட சவுண்ட் எப்படி ட்ராவல் ஆகுதான், கம்ப்ரெஷன் அண்ட் ரிஃப்ராக்ஷனில் travel ஆகுது. So the particle of medium move back and the forth along the direction of propagation of sound. So எனக்கு move back ஆகுது, என்னோட particles of mediumல இருக்கிற எல்லா particlesம் back move ஆயிட்டு என்னோட sound என்ன ஆகுது, fourth direction, முன்னாடி போற forward ஆகுற directionல அது move ஆயிட்டு போகுது. So இதுதான் என்ன சொல்றாங்க, longitudinal wave அப்படின்னு சொல்றாங்க. ஸோ கிளியராக புரிஞ்சுதா நம்மளோட எப்படி டிரான்ஸ்வர்சல்னா என்னது, லாங்கிடியூடினல் வேவ்ஸ்னா என்னன்னு கிளியராக புரிஞ்சுதா. ஸோ இப்போ சொல்லுங்க, த ரீஜியன் இன் த லாங்கிடியூடினல் வேவ் வேர் த பார்ட்டிகல்ஸ் ஆர் க்ளோஸ்லி பேக்ட் இஸ் ரிஃபர்ட் டு அஸ் கம்ப்ரெஷன். இது ஒரு வார்த்தை மட்டும் இங்கே தப்பாக இருக்கும் இல்லையா. ஸோ நீங்கள் சொல்லுங்கள், லூஸ்லி பேக்டு இஸ் ரெஃபர்ட் டு அஸ் கம்ப்ரெஷனா. நல்லா யோசிச்சு சொல்லுங்க பாப்போம். 2 வார்த்தைகளை வச்சு நீங்க யோசிச்சு பதில் சொல்லலாம் இதுக்கான ஆன்சரை. ஸோ என்னது, கமெண்ட் செக்ஷன் ஓப்பன்ல தானே இருக்கு. ஸோ என்ன ஆன்சரு, எஸ். ஸோ என்ன ஆன்சர், rarefaction இல்லையா. ஸோ லூஸ்லி பேக் ஆன இடம் rarefaction, க்ளோஸ்லி பேக் ஆன இடம் தான் என்னது, கம்ப்ரெஷன். இந்த மாதிரி விஷயங்கள் பார்த்தோமா. யா, ஓகே. ஸோ இப்போ கொஸ்டின்ஸ், வாட் ஆர் டிரான்ஸ்வர்ஸ் வேவ்ஸ், how do longitudinal wave propagate, so what is compression and rarefaction. So இதுதான் நம்மளோட question இல்லையா. ஸோ நம்மளுக்கு தெரியும் transverse wavesனா என்னது, இந்த மாதிரி மூவ் ஆகும் இல்லையா. transverse wavesனா இப்படி மூவ் ஆகும். அண்ட் longitudinal எப்படி propagate ஆகும், ஃப்ரண்ட் அதாவது பேக் அண்ட் ஃபோர்த் அந்த மூமெண்ட்ல எனக்கு இந்த longitudinal wave propagate ஆகுமா. ஸோ இப்போ சொல்லுங்க, எனக்கு கம்ப்ரெஷன் அண்ட் rarefaction என்னங்கிற விஷயத்த எனக்கு கமெண்ட் செக்ஷனில் சொல்கிறீங்களா. ஜஸ்ட் 2 வார்த்தையில இந்த கேள்விக்கான பதிலை சொல்லிடலாமா. யா, ஓகே. ஸோ இப்போ நம்ம ஃபர்ஸ்ட் குவிஸுக்குள்ளே வந்துட்டோம். அண்ட் நம்ம சேனல் இப்போ யாராச்சும் புதுசாக பார்க்குறீங்களா, உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு நீங்கள் ஷேர் பண்ணி அவங்களையும் பார்க்க சொல்லுங்கள். அவங்களுக்கும் நிறைய டவுட்ஸ் கண்டிப்பாக இருக்கும் இல்லையா பசங்களா. ஸோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பார்க்க சொல்லுங்கள் ஐயா. சரி, இப்போ நம்ம எப்பயும் பண்ணுற ஒரு விஷயம்தான், என்ன பண்ணுவோம், ஒரு 10 செகண்ட்ஸ் நம்ம ஒரு டீப் ப்ரீத் எடுப்போம் இல்லையா. லைட்டாக நம்ம படித்த எல்லா விஷயங்களும் ரீகால் பண்ணுவோம் இல்லையா. ஸோ அதை பண்ணுவோமா. ஸோ த டைம் ஸ்டார்ட்ஸ் அண்ட் நவ். கமான் பசங்களா, ஒரு கொஞ்ச நேரம் ஒரு ரிலாக்ஸேஷன் எடுத்துட்டு நம்ம ஸ்டார்ட் பண்ணலாம். யா, ஓகே. ஓகே, சரி, முடிஞ்சாச்சு. நம்ம ஃபர்ஸ்ட் கொஸ்டின்குள்ள இப்போ போயிடுவோமா. நம்மளோட குவிஸ் டைமோட ஃபர்ஸ்ட் கொஸ்டின் என்னன்னு பாருங்க. இன் அ டிரான்ஸ்வர்ஸ் வே த இண்டிவிஜுவல் பார்ட்டிகல் ஆஃப் அ மீடியம் மூவ், individual particle of a medium transverse way la some individual particle of a medium எப்படி மூவ் ஆகும், parallel to the direction of wave propagation இல்ல perpendicular to the direction of wave propagation இல்ல opposite to the direction of wave propagation at any angle to the direction of wave propagation. எந்த ஆங்கிள் அது ஆக்சுவலா மூவ் ஆகும் நம்ம பார்த்தோம் இல்லையா. டிரான்ஸ்வர்ஸ்னா என்ன, லாங்கிடியூடினல் வேவ்ஸ்னா என்னன்னு சொல்லிட்டு. ஸோ யோசிச்சு பதில் சொல்றீங்களா. உங்களோட டைம் ஸ்டார்ட்ஸ் and now. எங்க சொல்லுங்க பாப்போம்.
இதுக்கு 15 செகண்ட்ஸ் நம்ம டைம் தருவோம் இல்லையா? ஸோ நல்லா யோசிச்சு எந்த ஆப்ஷன் கரெக்ட்னு சொல்லிட்டு கமெண்ட் செக்ஷனில் சொல்ல போறீங்க. கமெண்ட் செக்ஷன் ஓப்பனில் தானே இருக்கு. யா ஓகே, சீக்கிரம் சீக்கிரம் டைம் முடிய போகுது. லாஸ்ட் 5 செகண்ட்ஸ் தான் இருக்கு. ஸோ 3, 2 and 1. So the answer is என்னது? Perpendicular to the direction of wave propagation. ஓகேவா? என்னது? perpendicular. நம்மளோட transverse எப்படி இருக்கும்? perpendicular-ஆ இருக்கும்னு பார்த்தோமா? ஸோ என்னது அது? perpendicular to the direction of wave propagation. ஓகேவா? ஸோ புரிஞ்சுதா இந்த கொஸ்டினுக்கான ஆன்சர் ஏன் அப்படி வந்துச்சுன்னு சொல்லிட்டு? நம்ம transverse இப்படி தானே இருக்கும், perpendicular-ஆ இல்லையா? யா ஓகே. ஸோ அடுத்த கொஸ்டின்குள்ள போகலாம். நெக்ஸ்ட் கொஸ்டின் இங்க என்ன இருக்கு? The way in which the particle of the medium travel in the same direction as the wave are called என்னது அது பேரு? ஒரு particle of medium travel in same direction as the wave. ஸோ அது பேர் என்ன? லீனியர் வேவா, டிரான்ஸ்வர்ஸ் வேவா, லாங்கிடியூடினல் வேவா, இல்லை எலக்ட்ரோமேக்னெட்டிக் வேவா? என்ன வேவ்ஸ் அது? நல்லா யோசிச்சு பதில் சொல்லுங்க பார்ப்போம். இன்னத்துக்கு டக்குன்னு சொல்லணும் இல்லையா? என்ன சொல்லியிருக்காங்க? சேம் டைரக்ஷன். ஸோ உங்களோட டைம் ஸ்டார்ட்ஸ் நவ். கமான் பசங்களா, கமெண்ட் செக்ஷன் ஓப்பன்ல இருக்கா? ஸோ கட 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 கடன்னு இப்போ ஆன்சர் பண்ணுங்க பார்ப்போம். யா 5 செகண்ட்ஸ் முடிஞ்சு போச்சு. அண்ட் தென் 10 செகண்ட்ஸும் முடிஞ்சு போச்சு. சீக்கிரம் சீக்கிரம், டைம் கட கடன்னு ஓடிடும்ல, டைம் நம்மளுக்காக நிற்காது இல்லையா? ஸோ சீக்கிரம் டைம் சீக்கிரம் ஆன்சர் போடுங்க பார்ப்போம். கமெண்ட் செக்ஷனில் ஆன்சர் போட ஸ்டார்ட் பண்ணிட்டீங்களா? ஓகே. ஸோ 3, 2, 1 and answer is என்னது? longitudinal waves. இந்த விஷயம் பார்த்தோம் இல்லையா? பேக் அண்ட் ஃபோர்த்தில் வந்து நம்ம மூவ் பண்ணுவோம். ஸோ அந்த இடத்துல தான் நம்மளுக்கு எப்படி இருக்கும்? ஒரு சேம் டைரக்ஷனில் அது மூவ் ஆகிட்டு வரும்ன்ற விஷயம் பார்த்தோமா? எஸ் ஓகே. ஸோ அதை பற்றி தான் சொல்லியிருக்காங்க. நம்மளோட மெக்கானிக்கல் வேவ்ஸ் வந்து ரெண்டாக டிவைட் ஆகுது. ஒன்று லாங்கிடியூட்னல் டிரான்ஸ்வர்ஸ்ன்ற விஷயம் பார்த்தோம் இல்லையா? ஸோ அதில் இந்த லாங்கிடியூட்னல் வே தான் நாங்கள் சேம் டைரக்ஷனில் போகும் பார்த்தோமா? எஸ் ஓகே. ஸோ அ சவுண்ட் வே இஸ் ட்ராவலிங் ஃப்ரம் ஈஸ்ட் டு வெஸ்ட். என்னோட சவுண்ட் வே ஈஸ்ட் டு வெஸ்ட்டுக்கு என்னோட சவுண்ட் ட்ராவல் ஆகிட்டு இருக்கு. இன் விச் டைரக்ஷன் டு த மாலிக்யூல்ஸ் இன் த ஏர் மூவ். இப்போ இது ஈஸ்ட் டு வெஸ்ட்டுக்கு போகும்போது எந்த டைரக்ஷனில் என்னோட மாலிக்யூல்ஸ் ட்ராவல் ஆகும்? கொஞ்சம் நல்லா யோசிச்சு பாருங்க. ஈஸ்ட் டு வெஸ்டா, நார்த் டு சவுத்தா, வெஸ்ட் டு ஈஸ்டா, ஆர் எய்தர் ஏ ஆர் பி? எது? என்னோட சவுண்ட் ட்ராவலிங் எங்கேருந்து? ஃப்ரம் ஈஸ்ட்லேருந்து வெஸ்ட்டுக்கு ட்ராவல் பண்ணுது அப்படின்னா இன் விச் டைரக்ஷன் த மாலிக்யூல்ஸ், ஏர் மாலிக்யூல்ஸ் எந்த டைரக்ஷனில் மூவ் ஆகும்? சவுண்ட் இப்படி போகுதுப்பா, அப்போ என்னோட ஏர் மாலிக்யூல்ஸ் எந்த டைரக்ஷனில் போகும்? கொஞ்சம் நல்லா யோசிச்சு பாருங்க. எனக்கு சவுண்ட் இப்படிக்கா போகுது, அப்போ என்னோட ஏர் டைரக்ஷன் எப்படி வரும்? நம்ம பார்த்தோம் இல்லையா? ஃபோர்த் பேக் வந்து நம்மளோட விஷயங்கள் பார்த்தோம் இல்லையா? நான் அதை சொல்ல விரும்பலை. ஸோ பேக் போனால் நம்மளோட லாங்கிடியூட்னல் வேல பேக் வரும்போது வேற ஒரு மாலிக்யூல்ஸும் அண்ட் இன்னொரு ஃபோர்த் போகும்போது இன்னொரு மாலிக்யூல்ஸும் வருங்கிற விஷயம் பார்த்தோம் இல்லையா? ஸோ யோசிச்சு பதில் சொல்லுங்க. ஸோ உங்கள் டைம் ஸ்டார்ட்ஸ் நவ். கமான், கமெண்ட் செக்ஷன் ஓப்பனில் இருக்கா? ஸோ ஆன்சர் பண்ணலாம்ல, ஈஸியான கொஷின் தானே இது? எஸ். ஸோ என்னது? என்ன வரும்? என்ன வரும்? ஸோ ஆன்சர் என்ன? எந்த ஆப்ஷன்றதை போட்டிங்களா? ஜஸ்ட் ஒரு கெஸ் மட்டும் பண்ணி என்ன ஆன்சருன்றத கமெண்ட் செக்ஷனில் போடுங்க. ஸோ அந்த ஆன்சரை நான் பார்க்க தான் போகிறேன். ஸோ 3, 2 and 1. ஸோ என்னது ஆன்சர்? எய்தர் ஏ ஆர் பி. எய்தர் ஏ ஆர் பினா என்னது? ஈஸ்ட் டு வெஸ்டாக இருக்கலாம் அல்லது நார்த் டு சவுத்தாக இருக்கலாம். ஓகேவா? எஸ். ஸோ அதை பற்றி இங்கே தெளிவாக போட்டிருக்காங்க. thus the sound wave propagates the particle of the medium oscillates along the direction of propagation of the wave. So if the wave move from east to west now, the particle oscillation is east to west. So direction, thus it will be either moving from east to west or from west to east. Yes, okay va? So புரிஞ்சுதா இதுக்கான ஆன்சர் என்னன்றது? ஓகே. ஸோ இப்போ நம்ம டிரான்ஸ்வர்ஸ் அண்ட் லாங்கிடியூனல் வேவ்ஸ் பற்றி கிளியராக பார்த்துட்டோம். இப்போ சவுண்டில் சில கைண்ட் ஆஃப் கேரக்டரிஸ்டிக்ஸ் இருக்குது. அந்த கேரக்டரிஸ்டிக்ஸ் என்ன அப்படிங்கிற விஷயம் தான் இதில் பார்க்க போகிறோம். ரெடியாக இருக்கீங்களா? ஓகே. ஃபர்ஸ்ட்டு என்ன கேட்டிருக்காங்க? why sound is classified as a longitudinal. ஏன் நம்மளோட சவுண்டு
லாங்கிடியூடினல் வேவா இன்னொன்று கிளாசிஃபை ஆயிருக்கு ஆக்சுவலி. அது நல்லா யோசிச்சு பார்த்து பதில் சொல்றீங்களா? ஸோ என்னன்றத கமெண்ட் செக்ஷன்ல போடுறீங்களா? எஸ், யா, ஓகே, சரியா? சரி, எனக்கு இதுக்கான ஆன்சரை நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் போட போகிறீங்க. ஸோ கொஞ்சம் யோசிச்சு பதில் என்னன்றதை யோசிச்சு பார்த்து டைமை மென்ஷன் பண்ணி எனக்கு ஆன்சர் பண்ணணும். எஸ், ஓகே. ஸோ இப்போ இந்த கேரக்டரிஸ்டிக்ஸ் ஆஃப் சவுண்டுக்குள்ளே போகலாம். we know that sound travels in the form of pressure variation in the air. நம்ம பார்த்தோம் இல்லையா, ப்ரெஷர் இருக்கும், லோ ப்ரெஷர், ஹை ப்ரெஷர் வேரியேஷனில் நம்மளோட சவுண்டு ட்ராவல் ஆகுங்கிற விஷயம் பார்த்தோமா? Yes. So let's consider the variation of pressure with distance as the sound was propagates. And the variation of pressure ஏற்ற மாதிரி தான் என்னோட sound wave propagates ஆகி போகுங்கிற விஷயம் பார்த்தோமா? ஸோ இதெல்லாம் பார்த்தோம் இல்லையா, இந்த மாதிரி ஒரு வேரியேஷனில் தான் போகுதுங்கிற விஷயம். எஸ். இப்போ the region of high pressure என்னன்னு சொல்லுவோம்? upper position of the curve. ஸோ இதில் இந்த upper position இருக்கு இல்லையா, இந்த upper position தான் என்னது? எனக்கு high pressure, என்னோட சவுண்டோட ஹை ப்ரெஷர் அந்த இடத்துல தான் இருக்கு. அதாவது எந்த இடம்? இந்த இடத்துல இருக்குங்கிற விஷயம் பார்த்தோமா? எஸ். இப்போ அதை சொல்லியிருக்காங்க. அந்த பீக்கை தான் என்ன ரெப்ரசன்ட் பண்ணியிருக்காங்க? கிரெஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு ரெப்ரசன்ட் பண்ணுறாங்க. ஸோ அது பேர் என்னது? கிரெஸ்ட். ஸோ இங்கே இருக்கிற அந்த ஹை ப்ரெஷரோட பேர் என்ன சொல்லுவோம்? கிரெஸ்ட் அப்படின்னு சொல்லுவோம். எஸ், ஓகே. ஸோ அடுத்து என்னோட லோ ப்ரெஷர் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, இங்கே கீழே இருக்கு இல்லையா, இந்த வளைவு இருக்கு இல்லையா, இந்த வளைவு தான் என்னோட லோ ப்ரெஷர். அதோட அது பேர் என்னது? ட்ரஃப். ஸோ இந்த லோ ப்ரெஷர் பேர் என்னது? ட்ரஃப். எஸ், ஓகேவா? ஸோ புரிஞ்சுதா? இந்த பாட்டம் கர்வை தான் நான் லோ ப்ரெஷர் சொல்கிறேன், அதாவது ரேர்ஃபேக்ஷனும் சொல்லுவாங்க. ஸோ அது பேர் என்ன சொல்லுவோம்? ட்ரஃப் அப்படின்னு சொல்லுறோம். ஸோ இப்போ தெரிஞ்சுதான் என்னோட கம்ப்ரெஷனாக இருக்கிற இந்த ஏரியா கிரெஸ்ட், விச் இஸ் ஹை ப்ரெஷர், அண்ட் ரேர்ஃபேக்ஷன் அப்படிங்கிறத ட்ரஃப் அப்படின்னு சொல்கிறோம். அது என்னது? லோ ப்ரெஷர். எஸ், புரிஞ்சுதா? யா, ஓகே. ஸோ அ சவுண்ட் வேவ் கேன் பி ரெப்ரசன்டட் அஸ் அ சீரீஸ் ஆஃப் crest and trough. crest and trough. ஸோ கிரெஸ்டாகவும் ட்ரஃபாகவும் தான் என்னோட வேரியேஷன்ஸ், என்னோட இந்த மீடியமோட வேரியேஷன் காட்டுது இல்லையா? ஸோ த டிஸ்டன்ஸ் பிட்வீன் டூ கான்சிக்யூட்டிவ் த டிஸ்டன்ஸ் பிட்வீன் டூ கான்சிக்யூட்டிவ் என்னது? டூ கான்சிக்யூட்டிவ் கிரெஸ்ட் அண்ட் டூ கான்சிக்யூட்டிவ் ட்ரஃப், விச் இஸ் ரேர்ஃபேக்ஷன் அண்ட் கம்ப்ரெஷன் தான் என்ன சொல்கிறோம்? வேவ் லென்த் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ அந்த கான்சிக்யூட்டிவ் இந்த சிஆர்ன்றது என்னது? கிரெஸ்ட் அண்ட் ட்ரஃப். ஸோ இந்த வேவ் லென்த்தை எப்படி நம்ம சிம்பிள் போட்டு நம்ம மென்ஷன் பண்ணுவோம்னா, இந்த சிம்பிள் விச் இஸ் லாம்டா சிம்பிள். யா, ஓகே. ஸோ அனதர் என்ன சொல்லியிருக்காங்க, நம்மளுக்கு ஆல்ரெடி தெரியும், நம்மளுக்கு ஒரு சவுண்டு ட்ராவல் ஆகி போகிறது நம்மளோட ஏர் மாலிகூல்ஸ், விச் இஸ் நம்ம சப்ஸ்டன்ஸை டிஸ்டர்பன்ஸ் பண்ணி தான் ஆக்சுவலாக அது மூவ் ஆகிட்டு இருக்கு அப்படிங்கிற விஷயம் பார்த்தோமா? ஸோ த மேக்னிடியூட் ஆஃப் த மேக்ஸிமம் டிஸ்டர்பன்ஸ் இன் த மீடியம் ஆன் எய்தர் சைட் ஆஃப் த மீன் என்ன சொல்லுவதா? ஆம்ப்ளிடியூட். ஸோ இங்கே மேலே இருக்கிற இந்த இடத்தோட பேர் என்ன சொல்கிறாங்க? ஆம்ப்ளிடியூட். ஸோ இது கீழே வரக்கூடாது. ஸோ ஃபார் சவுண்ட் இட் வில் பி டென்சிட்டி ஆஃப் ப்ரெஷர். இதுதான் என்னது? ஒரு டென்சிட்டி ஆர் ப்ரெஷர்னு சொல்லுவாங்க. ஸோ நான் அந்த ஆம்ப்ளிடியூடை கால்குலேட் பண்ணுறது இந்த இடத்துல மட்டும்தான் இருக்கணுமே தவிர கீழே வரக்கூடாது. இதை ஆம்ப்ளிடியூட்ல சேராது. இது மட்டும்தான் ஆம்ப்ளிடியூடுன்னு சொல்லுவோம். ஓகேவா? ஸோ இது நாட் அன் ஆம்ப்ளிடியூட், திஸ் இஸ் அன் ஆம்ப்ளிடியூட். Yes? Yeah, okay. So அடுத்து, so far we have been looking at variation of pressure with distance at one instance இல்லையா? ஸோ இதில் பாருங்க, variation of pressure over timeக்கு எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு, over timeக்கு என்னோட pressure increase and decrease சேஞ்ச் ஆகிட்டே இருக்கு இல்லையா? ஸோ இப்போ எனக்கு ஒரு பாக்ஸ்குள்ளே என்னோட வேரியேஷன், என்னோட மீடியம், இந்த பாக்ஸ்குள்ளே இருக்கிற மீடியமில் என்னோட சவுண்ட் ட்ராவல் ஆகுது அப்படின்னா, so when a sound propagates through a medium, the density of oscillation becomes maximum value and a minimum value. இந்த oscillation என்ன ஆகுது? மேக்ஸிமமாகவும் மாறுது and then மினிமமாகவும் மாறுது இல்லையா? ஸோ அப்படி மாறும்போது பாருங்க, சேஞ்ச் இன் டென்சிட்டி இந்த இடத்துல மேக்ஸ் ஒன் கம்ப்ளீட் ஆஸ்கிலேஷன். ஸோ இது போயிட்டு வந்த பிறகு என்ன ஆகுது? ஒரு ஆஸ்கிலேஷனை கம்ப்ளீட் பண்ணுது. ஸோ the number of such oscillation per time என்னது? frequency. ஸோ அந்த ஒரு ஆஸ்கிலேஷன் முடிது தெரியுமா? இப்படி ஒரு ஆஸ்கிலேஷன் முடிது தெரியுமா? இது என்ன சொல்கிறாங்க?
frequency of the sound wave அப்படிங்கறத சொல்றாங்க. எஸ். ஸோ இந்த ஃப்ரீக்வன்சி எப்படி மெஷர் பண்ணுவோம், அதோட யூனிட் என்னன்னா ஹெர்ட்ஸ், அதுதான் அதோட யூனிட். இந்த வார்த்தையை நம்ம நிறைய இடத்துல பார்த்துருப்போம் இல்லையா, நம்ம சவுண்டுங்கிற விஷயம் நிறைய இடத்துல, ஐ மீன் நம்ம ஸ்பீக்கர் வாங்குறதா இருந்தாலும் நம்மளோட ஃபோன் வாங்குறதா இருந்தாலும் இந்த வார்த்தை இருக்கும் ஹெர்ட்ஸ். இதுக்கு இத்தனை ஹெர்ட்ஸ் அளவுக்கான சவுண்டு ப்ரொடியூஸ் பண்ணும் அப்படிங்கிற விஷயங்கள் எல்லா இடத்துலையும் சவுண்டு கொடுக்க கூடிய அந்த மிஷின் எல்லாத்துலேயும் என்ன பண்ணியிருப்பாங்க, இந்த ஹெர்ட்ஸுங்கிற ஒரு வார்த்தை மென்ஷன் பண்ணியிருப்பாங்களா? எஸ். So, if a particle oscillation one time in 1 second, its frequency is said to be 1 Hz. So, இந்த இடத்துல இந்த ஒரு செகண்டுக்கு எனக்கு ஒரு ஆஸ்கிலேஷன் நடக்குது தெரியுமா, இந்த பர்டிகுலர் ஆஸ்கிலேஷனை, அதாவது 1 செகண்ட்ல நடக்கிற இந்த ஆஸ்கிலேஷன் என்ன சொல்லுவாங்க, 1 frequency which is 1 ஹெர்ட்ஸ் அப்படிங்கிறத சொல்லுவாங்க. ஓகேவா? ஸோ இப்போ டைம் பீரியட் அப்படிங்கிற ஒரு விஷயம் இங்கே யூஸ் பண்ணுறாங்க. ஒரு ஆஸ்கிலேஷன் இங்கே முடியுது தெரியுமா, இந்த ஒரு ஆஸ்கிலேஷன் முடிக்கிற இந்த இடம் தான் என்னது, டைம் பீரியட் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த டைம் பீரியடோட எஸ்ஐ யூனிட் நம்மளுக்கு தெரியும், நம்ம முன்னாடியிலேருந்தே பார்த்துட்டு இருக்கோம். நம்மளோட டைம் பீரியடோட எப்பவுமே யூனிட் வேல்யூ என்னவா தான் இருக்கு, செகண்ட்ஸாக தான் இருக்கு. ஓகே ஓகே. ஸோ சொல்லுங்க, இப்போ என்னோட எஸ்ஐ யூனிட் ஆஃப் ஃப்ரீக்வன்சி என்னன்னு பார்த்தோம். இப்போ ஃப்ரீக்வன்சி எஸ்ஐ யூனிட் ஆஃப் ஃப்ரீக்வன்சியா என்னது, செகண்ட்ஸா ஹெர்ட்ஸா என்னன்னு பார்த்தோம் ஆக்சுவலா இப்போ. எஸ், என்னது, என்ன பார்த்தோம், ஹெர்ட்ஸ்ன்னு பார்த்தோம் இல்லையா. ஸோ செகண்ட்ஸ்ன்றது நம்ம எந்த அளவுக்கு அது ஒரு ஃப்ரீக்வன்சி முடிக்கிறதுக்கு ஒரு டைம் டேக்கன் எடுத்திருக்கு, டைம் பீரியட் எடுத்திருக்குங்கிறது தான் செகண்ட்ஸ்ன்னு எடுத்தோம். சவுண்ட் ஃப்ரீக்வன்சி ஆஃப் சவுண்ட் என்னது, ஹெர்ட்ஸ். எஸ். ஸோ இப்போ சொல்லுங்க, ஒரு கிராஃப் எடுத்துட்டு, ஸோ இதில் ரிலேஷன்ஷிப் பிட்வீன் ஃப்ரீக்வன்சி அண்ட் டைம் பீரியட் பாருங்களேன். ஸோ ஸ்டார்ட் ஆகும்போது இதோட டைம் வந்து கொஞ்சம் அப்படியே டிக்ரீஸ் ஆகிட்டே வருது. ஸோ இதுலேருந்தே தெரியுது என்னோட ஃப்ரீக்வன்சி இன்க்ரீஸாக இருக்க, ஐ மீன் இன்க்ரீஸ் ஆக என்னோட டைம் பீரியட் என்ன ஆகுது, கம்மியாகுது. ஸோ ஒரு ஃப்ரீக்வன்சியில் எனக்கு இங்கே இருக்குது. ஸோ அதுக்கப்புறம் இன்னும் ஃப்ரீக்வன்சி அதிகமாக என்னோட டைம் பீரியட் கம்மியாயிடுது. ஸோ ஒரு ஆஃப் ஃப்ரீக்வன்சி தான் என்னது, என்னோட டைம் பீரியட். எஸ். ஸோ ஆஃப் ஃப்ரீக்வன்சி தான் என்னது, என்னோட டைம் பீரியட். எஸ். ஸோ இப்போ நம்மளுக்கு தெரிஞ்சு போச்சு நம்மளோட ஆஃப் ஃப்ரீக்வன்சி தான் என்னோட ஒரு டைம் பீரியட்னு சொல்லிட்டு. ஸோ இதை வச்சு ஒரு கொஷினை இப்போ சால்வ் பண்ணி என்ன கொடுத்துருக்காங்கன்னு பாருங்களேன். ஸோ இப்போ நம்ம இங்கே ஃப்ரீக்வன்சியை ஃபைன் பண்ண போகிறோம். ஸோ டைம் ஃப்ரீக்வன்சி இப்போ இதை தான் நம்ம கண்டுபிடிக்க போகிறோம். ஸோ இதை தூக்கி இங்கே போட்டுடலாமா. ஸோ எஃப் இஸ் ஈக்குவல்ஸ் டு 1/t. ஓகே. ஸோ இப்போ நான் ஃப்ரீக்வன்சியை கண்டுபிடிக்க போகிறேன். இதை வச்சு என்னோட ஒரு ஃப்ரீக்வன்சியோட டைம் பீரியட் என்னவா இருக்குது, 0.05 செகண்ட்ஸ்ன்னு இருக்கா. ஸோ நம்மளுக்கு தெரிஞ்ச ஒரு ஆஸ்கிலேஷனோட வேல்யூ டைம் பீரியட் 0.05 செகண்ட்ஸ். ஸோ நான் அதை போடுறேன் 1/0.05 செகண்ட்ஸ் சொல்லிட்டு. ஸோ அதை போடும்போது என்னோட ஃப்ரீக்வன்சி கிடச்சிரும், விச் இஸ் 20 ஹெர்ட்ஸ். ஸோ என்னோட ஃப்ரீக்வன்சி என்னதுங்க, 20 ஹெர்ட்ஸ். எஸ், புரிஞ்சுதா? இது ரொம்ப 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 சிம்பிளான கொஷினாக இருக்கா இது, கிளியரா? எஸ். ஓகே. ஸோ ஃபைன் த மிஸ்டேக். இதில் நம்ம ஒரு மிஸ்டேக்கை ஃபைன் பண்ண போகிறோம். என்னங்கிறத பாருங்களேன். ஹையர் த ஃப்ரீக்வன்சி ஆஃப் வேவ் கிரேட்டர் உட் பி இட்ஸ் டைம் பீரியட். ஸோ என்ன சொல்லியிருக்காங்க, ஹையர் த ஃப்ரீக்வன்சி ஆஃப் வேவ் கிரேட்டர் உட் பி இட்ஸ் டைம் பீரியட்னு சொல்லியிருக்காங்க. ஸோ நீங்கள் சொல்லுங்கள் இது கரெக்டா இல்லையாங்கிற விஷயத்த. இதில் அகெயின் ஏதோ ஒரு வார்த்தை தப்பாக இருக்குது. ஸோ அந்த வார்த்தை என்னங்கிறத நீங்கள் சொல்லுங்கள் பார்ப்போம். எத்தனை பேர் கரெக்டாக சொல்கிறீங்கிற விஷயத்த பார்க்கலாம். ஸோ என்ன யோசிக்கிறீங்களா, என்ன விஷயமா இருக்கும்? 2 twice or thrice இந்த கொஸ்டினை படித்து பாருங்க. அண்ட் அப்போ தான் புரியும் இதில் என்ன தப்பு இருக்குங்கிற விஷயத்த. எஸ், கண்டுபிடிச்சிட்டிங்களா என்னங்கிறத? எஸ். ஓகே. ஸோ என்னதுங்க, கிரேட்டர் இல்லை, லெஸர் உட் பி இட்ஸ் டைம் பீரியட். எனக்கு ஃப்ரீக்வன்சி அதிகமாக என்னோட டைம் பீரியட் என்ன ஆகும், கம்மியாகுங்கிற விஷயம் பார்த்தோமா. எஸ். ஓகே, சூப்பர். ஸோ அடுத்து அதே மாதிரி கிரஸ்ட் அண்ட் ட்ரஃப்னா என்ன, நம்ம பார்த்தோம் இல்லையா. கிரஸ்ட்னா என்னது, ட்ரஃப்னா என்னதுன்னு சொல்லிட்டு அந்த ப்ரெஷரில். எஸ். ஸோ அது என்னன்றதை எனக்கு கமெண்ட் செக்ஷனில் மென்ஷன் பண்ணுறீங்களா என்ன விஷயன்றது. ஓகே, சூப்பர். அண்ட் வாட் இஸ் மீன் பை ஃப்ரீக்வன்சி ஆஃப் வேவ்,
என்ன frequency of waveனா என்னன்றதை நம்ம சொன்னோம். ஸோ நம்ம ஒரு சவுண்ட் ப்ரொடியூஸ் ஆகி அது ட்ராவல் ஆகும்போது அந்த இடத்துல ஒரு ஃப்ரீக்வன்சி ஏற்படுது. அதை தான் நம்ம ஃப்ரீக்வன்சி வேவ் அப்படிங்கிறத சொல்கிறோம். ஸோ வாட் இஸ் ஆம்ப்ளிடியூட் ஆஃப் வேவ்? வாட் இஸ் ஆம்ப்ளிடியூட்? ஸோ எனக்கு இந்த மாதிரி ஒன்று போகுதுன்னா வாட் இஸ் ஆம்ப்ளிடியூட்? இதுதான் என்னோட ஆம்ப்ளிடியூட். எஸ், இதுதான் என்னோட ஆம்ப்ளிடியூட். இல்லை இதுவா? இது தப்பு இல்லையா? இதுதான் நம்மளோட ஆம்ப்ளிடியூட் இல்லையா? எஸ், ஓகே. ஸோ இப்போ செகண்ட் குவிஸ் டைம்க்கு வந்தாச்சு. இது ரொம்ப 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 ஈஸியான சாப்டர் சொன்னது இதுக்காக தான். ஏன்னா சீக்கிரமாகவே முடிக்கிற கட்டத்தில் வந்துட்டோம். ஜஸ்ட் 20 to 30 மினிட்ஸ் தான் எடுத்துகிட்டு வந்திருக்கோம். ஸோ அதுக்குள்ளேயே இவ்வளோ சீக்கிரம் செகண்ட் குவிஸஸே வந்துட்டோம் இல்லையா? சரி, இப்போ ஒரு 10 செகண்ட்ஸ் டீப் பிரீத் எடுத்துகிட்டு வந்துடுவோமா? யா. ஸோ உங்கள் டைம் ஸ்டார்ட்ஸ் அண்ட் நவ். ஒரு அமைதியான ஒரு டீப் பிரீத் மட்டும் எடுத்துகிட்டு வாங்க. ஸோ நம்ம ஒரு ஸ்டார்ட் பண்ணிவிடுவோம். இது வரைக்கும் நம்ம பார்த்த எல்லா விஷயங்களையும் அப்படியே கொஞ்சம் ஞாபகப்படுத்தி பாருங்க. ஓகேவா? ஸோ அவ்வளோதான், டைம் முடிஞ்சாச்சு. இப்போ நம்ம ஃபர்ஸ்ட் கொஸ்டின் போயிடுவோமா? நம்ம ஃபர்ஸ்ட் குவிஸோட. எஸ். ஸோ இங்கே என்ன கொடுத்துருக்காங்க? A given graph shows the displacement versus time relation for a disturbance traveling with a velocity 1500 meter per second. It can be observed that the particle of the medium are at one extreme at 1 second and at the outer extreme in the next seconds என்றத சொல்லியிருக்காங்க. ஸோ இங்கே டைம் பீரியட் ஆஃப் த கிவன் வேவ் ஃபார்ம் என்னவா இருக்கும், என்னோட டைம் பீரியட் என்னவா இருக்கும் அப்படிங்கிறத கேட்டிருக்காங்க. ஸோ இது ட்ராவல் ஆன வெலாசிட்டி 1500 மீட்டர் பர் செகண்ட் சொல்லிட்டாங்க. அண்ட் இது என்ன சொல்லியிருக்காங்க? ஒன் எக்ஸ்ட்ரீம் மூவ் ஆகிறதுக்கு எவ்வளோ 1 செகண்ட்ஸ் அண்ட் அனதர் எக்ஸ்ட்ரீம்க்கு அனதர் 1 செகண்ட்ஸ் அந்த மாதிரி இருக்கும். ஸோ இப்போ சொல்லுங்கள் என்னோட டைம் பீரியட் இதுக்கு மொத்தமாக என்னவா இருக்கும் அப்படிங்கிறது. ஸோ 1 2 3 இருக்குமா? 3 செகண்ட்ஸ் ஆர் மேபி சொல்ல தெரியல. ஸோ என்ன செகண்ட்ஸ்ன்றதை பார்ப்போமா? ஸோ உங்களுக்கு என்ன தோணுதுன்றத எனக்கு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்க பார்ப்போம், எந்த ஆப்ஷனாக இருக்கும் அப்படிங்கிற விஷயத்த. ஸோ உங்கள் டைம் ஸ்டார்ட்ஸ் நவ். ஸோ இதுக்கு ஒரு 10 செகண்ட்ஸ் போதும் இல்லையா? ரொம்ப குட்டி கொஷின் தானே இல்லையா? ஓகே. ஸோ உங்கள் டைம் போயிட்டுருக்கு. கமான். ஸோ 3 2 and 1. So the answer is என்னது? 2 seconds இல்லையா? So time period வந்து என்னது? 2 seconds. Time travel between the center of 2 crests or 2 troughs. So 2 crests or 2 troughs பார்க்கும்போது இது 1, இது 1 பார்த்தா 1, இது 2. ஸோ இந்த மாதிரி விஷயங்கள் பார்த்துருக்காங்க. இது பார்க்கும்போது என்ன ஆகுது? நம்மளுக்கு 2 அப்படிங்கிற விஷயம் நம்மளுக்கு தெரியப்படுது. ஓகேவா? எஸ், புரிஞ்சுதா உங்களுக்கு இது? ஓகே. ஸோ அதே மாதிரி அதே ஒரு கொடுத்துருக்காங்க. பட் இதில் கேட்ட கொஷின் என்னன்னா ஃப்ரீக்வன்சி ஆஃப் த கிவன் ஃபார்ம் கேட்டிருக்காங்க. ஸோ நம்மளுக்கு இப்போ டைம் தெரிஞ்சிச்சு விச் இஸ் 2 செகண்ட்ஸ் அப்படிங்கிறது. இப்போ நம்ம ஃப்ரீக்வன்சி போடுவோமா? நம்ம வந்து ஃப்ரீக்வன்சி எப்படி போடுவோம்? ஃப்ரீக்வன்சி இஸ் ஈக்குவல் டு 1/2 போட்டு பார்ப்போம். ஸோ 1/2 0.5 ஹெர்ட்ஸ்ன்னு வருமா? ஸோ இந்த ஆன்சர் கரெக்டாக இல்லையான்றதை செக் பண்ணுவோமா? ஸோ நானே ஆன்சர் போட்டுட்டேன். உங்களுக்கு இதுக்கு மேலே டைம் வேணுமா? நீங்களே ஏதாவது சும்மா ட்ரை பண்ணி பார்க்குறீங்களா? ஓகே. ஸோ ட்ரை பண்ணி பாருங்க, நான் வெயிட் பண்ணுறேன். எஸ், நான் போட்டதுக்கு எனக்கு 0.5 ஆன்சர் வந்துடுச்சு. ஸோ நீங்கள் ஆன்சர் போட்டு பாருங்கள், உங்களுக்கு என்ன ஆன்சர் வருதுங்கிறத நாம் பார்க்கலாம். ஓகே, போட்டாச்சா? ரொம்ப சின்ன கொஷின் தானே? ஓகே. ஸோ த ஆன்சர் என்னது? எஸ், 0.5. அதே தான். நம்மளுக்கு டைம் இப்போ தான் பார்த்தோம் 2s சொல்லிட்டு. அப்போ ஃப்ரீக்வன்சி நம்ம இதில் இருந்து போட்டுடலாம்ல 0.5 ஹெர்ட்ஸ்ன்னு சொல்லிட்டு. எஸ், சூப்பர். ஸோ அடுத்த கொஷின் அசெஷன் அண்ட் ரீசன் கொடுத்துருக்காங்க. என்னோட அசெஷனில் இங்கே என்ன கொடுத்துருக்காங்கப்பா? த ப்ராடக்ட் ஆஃப் த டைம் பீரியட் ஆஃப் அ வேவ் அண்ட் இட்ஸ் ஃப்ரீக்வன்சி இஸ் இன்ஃபைனட்னு சொல்லியிருக்காங்க. ஸோ ரீசனில் டிஸ்டன்ஸ் பிட்வீன் 2 கான்சிக்யூட்டிவ் கிரெஸ்ட் அண்ட் 2 கான்சிக்யூட்டிவ் ட்ரஃப் தான் என்னது என்னோட வேவ் லென்த் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. ஸோ இது ரெண்டுத்தில் ஆன்சர் எது தப்பு, எது கரெக்டு அண்ட் எது ஆன்சர் ரீசன் சொல்லியிருக்கா இல்லையாங்கிற விஷயத்தை எனக்கு மென்ஷன் பண்ணுங்க. எந்த ஆப்ஷன் கரெக்டுன்றதை எனக்கு கமெண்ட் செக்ஷனில் மென்ஷன் பண்ணுறீங்களா? எஸ். ஸோ டைம் ஓடிட்டு தான் இருக்கு. நான் டைம் ஸ்டார்ட்ஸ் நவ் அப்படிங்கிற ஒரு வார்த்தையை நான் சொல்லலை. ஸோ உங்களுக்கு ஓடிட்டு தான் இருக்குது. ஸோ சொல்வீங்களா?
ஸோ ஆன்சர் என்னன்றத கமெண்ட் செக்ஷனில் போட்டுட்டு இருக்கீங்களா? நானும் செக் பண்ணிட்டு தான் இருப்பேன். ஸோ என்னது ஆன்சர்? எஸ். ஸோ 3, 2 and 1. ஸோ ஆன்சர் என்னது? A is false and R is true. So 2 consecutive crest, 2 consecutive troughன்றது wavelength. That's correct. So the product of time period of wave and its frequency என்னது? Infinite. Product of time period into frequency infinite. இந்த மாதிரியா போடும். Half of the frequency நம்மளோட டைம்ங்கிற விஷயம் பார்த்தோம். இது எப்படி இன்ஃபைனட் ஆகும்? எஸ். ஸோ இங்கே தெரியுதா? ஆஃப் ஆஃப் த டைம் பீரியட் தான் நம்ம வெலாசிட்டின்னு ஃப்ரீக்வன்சின்னு பார்த்தோம். ஃப்ரீக்வன்சி டு டைமுங்கிறது நம்மளோட இன்ஃபைனைட் விச் இஸ் 1 அந்த மாதிரி பார்க்க முடியுமா? அந்த மாதிரி போட முடியுமா? ஆக்சுவலாக இதை நம்ம மாற்றி முடியாது. ஸோ ஆல்வேஸ் த ப்ராடக்ட் ஆஃப் டைம் பீரியட் அண்ட் வேவ் லென்த் எப்படி இருக்க போகுது? யூனிட்டியாக இருக்க போகுது. தேர்ஃபோர் இது எப்படி இருக்காது? இன்ஃபைனைட்டாக இருக்காது. ஸோ புரிஞ்சுதா? யா, ஓகே. சரி, இப்போ அடுத்த விஷயமும் முடிஞ்சாச்சு. இப்போ லாஸ்ட் டாபிக் விச் இஸ் லவுட்னஸ், இன்டென்சிட்டி, பிச் அண்ட் டிம்பர் அப்படிங்கிற விஷயத்துக்குள்ள தான் இப்போ இருக்கும். ஸோ இதையும் பார்த்து முடிச்சிருவோமா? எஸ். யா, ஓகே. ஸோ இதுவும் ஒரு குட்டி கதையாக தான் இருக்க போகுது. லவுட்னஸ்னால் நம்மளுக்கு தெரியும், பிச்னா என்னன்றது தெரியல, ஹை பிச், லோ பிச் இந்த மாதிரி விஷயங்கள் பார்ப்போம் இல்லையா? ஸோ அந்த மாதிரி ஒரு சில விஷயங்கள் தான் பார்க்க போகிறோம். ஸோ இது இங்கே என்ன கொஸ்டின் கொடுத்துருக்காங்க? டேஷ் இஸ் த நம்பர் ஆஃப் ஆஸ்கிலேஷன் per second. ஸோ இந்த டேஷில் என்ன வருங்கிறதை எனக்கு கமெண்ட் செக்ஷனில் மென்ஷன் பண்ணுறீங்களா? எஸ். ஸோ கமெண்ட் செக்ஷனில் மென்ஷன் பண்ணுறீங்களா? ஓகே. ஸோ இதுக்கான ஆன்சருக்கும் நான் வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். ஸோ மொத்தம் இது வரைக்கும் ஒரு 4 கொஸ்டின் இருந்திருக்குமா? ஸோ 4 இல்லை 5 கொஸ்டின்ஸ் இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ 5 கொஸ்டின்ஸ்க்கு எனக்கு ஆன்சர் கமெண்ட் செக்ஷனில் பண்ணிடுறீங்களா? யா, சூப்பர். ஸோ அடுத்து, so far we saw different characteristics of sound wave such as amplitude, frequency, wavelength, time period இந்த மாதிரி விஷயங்கள் இப்போ பார்த்தோம். But perception of sound varies from person to person. ஒரு பர்சன்லேருந்து இன்னொரு பர்சனுக்கான சவுண்ட் வேரியேஷன் கண்டிப்பாக இருக்கும் இல்லையா? ஸோ அதை பற்றி இப்போ பார்க்கலாம். இப்போ ஒரு எக்ஸாம்பிள் வச்சுக்கிறேன். இப்போ நம்ம டிவி பார்க்குறோம். டிவியோட சவுண்டு லவுட் பண்ணால் நம்ம காதில் அதிகமான சவுண்டு கேட்கும், கம்மி பண்ணால் கம்மியான சவுண்டு நம்ம காதில் கேட்கும். ஸோ அந்த லவுட்னஸ் அப்படிங்கிற வார்த்தை எங்கேருந்து வருது? அது என்னது ஆக்சுவலாக? லவுட்னஸ் சொல்லுமா? சரி, நம்ம இது வரைக்கும் நார்மலாக சவுண்ட் அப்படின்னா ஒரு வைப்ரேட் ஆகும், இதுக்கு ஒரு டிரான்ஸ்ஃபர்மேஷன் இருக்குது, ட்ராவல் ஆகும், ஏரில் ட்ராவல் ஆகும், ஏரில் டிஸ்டர்பன்ஸ் ஆகும், அண்ட் தென் அதே மாதிரி நிறைய விஷயங்கள், ஃப்ரீக்வன்சி, வேவ் லென்த்து, கிறிஸ்ட்டு, ட்ரஃப்னு இவ்வளோ விஷயங்கள் பார்த்தோம். ஜஸ்ட் ஏதோ ஒரு சவுண்டு, அது ஹை லோ இந்த மாதிரி சொல்லலை. ஆனால் இந்த இடத்துல நம்ம லவுட்னஸ் அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்கும். நம்ம கத்துறது, நம்ம சைலண்ட்டாக பேசுறது, இந்த மாதிரி விஷயங்கள் கண்டிப்பாக இருக்கும் இல்லையா? அப்போ அதுக்கு பேர் என்ன சொல்லுவோம்? அந்த கத்துறதுக்கும் சைலண்ட்டாக பேசுறதுக்கும் என்னோட வேவ் லென்த் எப்படி இருக்கும்? அதை எப்படி நம்ம ப்ரொனவுன்ஸ் பண்ணுவோம்? அதை எப்படி நம்ம சொல்கிறது? ஃபிசிக்கலாக எப்படி சொல்கிறது? ஒரு சயின்டிஃபிக்காக எப்படி சொல்கிறது? பார்க்கலாமா? சரி, வாங்க. Loudness is a measure of sound energy reaching to a earth per second. ஸோ எந்த அளவுக்கு என்னோட சவுண்டு எனக்கு சீக்கிரம் என் காதில் வந்து விழுதோ அதுதான் என்ன சொல்கிறாங்க? லவுட்னஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ சவுண்ட் எனர்ஜி ரீச்சஸ் அவர் இயர்ஸ் இன்க்ரீஸ் ஆகும். ஸோ லவுட்னஸ் ஆஃப் சவுண்ட் அதனால நம்மளுக்கு இன்க்ரீஸாக காட்டுது. நம்ம சவுண்டு இன்க்ரீஸ், நம்ம நார்மலாக ஒரு சவுண்ட் வைக்கும் போது கொஞ்சம் வைப்ரேட் ஆகும். ஆனால் சவுண்டு இன்க்ரீஸ் ஆக என்ன ஆகும்? என்னோட வைப்ரேஷன் அதிகமாகும். ஸோ அதிகமாகும் போதே என்னோட அந்த சவுண்ட் ட்ராவல் ஆகுறதும் அதிகமாகும் போது எனக்கு லவுட்னஸ் எப்படி இருக்கு? அதிகமாக கேட்கறது. ஓகேவா? யா, இப்போ இங்கே சொல்லியிருக்காங்க லவுட்னஸ் டிபெண்ட்ஸ் ஆன் த ஆம்ப்ளிடியூட் ஆஃப் த சவுண்ட். என்ன சொல்லியிருக்காங்க? டிபெண்ட்ஸ், என்னோட லவுட்னஸ் எந்த அளவுக்கு என்னோட ஆம்ப்ளிடியூட் மூவ் ஆகுதோ அந்த அளவுக்கு எந்த அளவுக்கு ஆம்ப்ளிடியூட் இருக்கோ அதுதான் என்னோட சவுண்ட் வேவ் சொல்கிறாங்க. The force which an object is made to vibrate. So thus while increasing the loudness we are actually increasing the amplitude of sound. So இது increase ஆக என்னோட amplitude எப்படி increase ஆகுதுன்னு தெரியுதா? ஸோ இங்கே தெரியுதா எப்படி இன்க்ரீஸ் ஆகுன்னு சொல்லிட்டு? என்னோட வாய்ஸ் இன்க்ரீஸ் பண்ண என்னோட ஆம்ப்ளிடியூடும் இந்த மாதிரி இன்க்ரீஸ் ஆகும். ஸோ இதுதான் என்னது? என்னோட லவுடாக நம்ம கத்துறோம் அப்படின்னா என்னோட சவுண்ட் வேவ் லென்த் ஆம்ப்ளிடியூட் இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்கும். அதுதான் என்னோட லவுட்னஸ். ஓகேவா? ஸோ லார்ஜர் ஆம்ப்ளிடியூட் இருந்தால் தான் எனக்கு எப்படி இருக்கும்? லார்ஜர் சவுண்ட் அப்படிங்கிற விஷயம் இருக்கும். இதே எனக்கு ஃபீபிள் சவுண்ட், அதாவது ஸ்மாலர் ஆம்ப்ளிடியூட்னா எனக்கு சவுண்டு கம்மியாக இருக்குது. லார்ஜர் ஆம்ப்ளிடியூட்னா என்னோட சவுண்ட்
அதிகமாக இருக்கு. இதுதான் இது ரெண்டுத்துக்குமான ஆம்ப்ளிடியூட் டிஃப்ரென்ஸ். ஓகேவா, லவுட்னஸ்க்கு இதுதான் வந்து டிஃப்ரென்ஸாக இருக்க போகுது. ஸோ மேத்தமெட்டிக்கலி லவுட்னஸ் இஸ் அ சவுண்ட் proportional to the square of the amplitude. என்ன சொல்லியிருக்காங்க மேத்தமெட்டிக்கலி என்னோட லவுட்னஸ் அப்படிங்கிறது டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் டு ஸ்கொயர் ஆஃப் த ஆம்ப்ளிடியூட் தான் என்னோட சவுண்ட். சரி, இப்போ என்னோட ஆம்ப்ளிடியூட் ட்வைஸாக இருந்துச்சு. ஸோ என்னோட ஆம்ப்ளிடியூட் ட்வைஸாக இருந்துச்சுன்னா என்ன ஆகும்? 4 times ஆஃப் ஆம்ப்ளிடியூடாக மாறிடும். ஸ்கொயர் ஆகி 4 times ஆஃப் ஆம்ப்ளிடியூடாக மாறிடும். எஸ், ஓகே. ஸோ இப்போ இங்கே சொல்லி கேட்டிருக்காங்க, given below or the plot of pressure versus distance of 3 sound waves. Which one of the following is the loudest sound wave? எது இதில் loudest sound wave? ஈஸியாக பார்த்தாலே பட்டுன்னு தெரியாது. wave 1 wave 2 wave 3 எது அதிகப்படியான லவுட் இருக்கக்கூடிய ஃப்ரீக்வன்சிங்கிறது நீங்கள் சொல்லுங்க பார்ப்போம். ரொம்ப ஈஸியான கொஸ்டின் தானே இது. எஸ், ஓகே. ஸோ என்ன ஆன்சர்னு பார்த்துருவோமா? பார்த்துட்டீங்களா? ஸோ என்ன ஆன்சர்? வேவ் 2. இதுக்கான ஃப்ரீக்வன்சி, இதுக்கான ஆம்ப்ளிடியூட் தானே பெருசாக இருக்குது இந்த ரெண்டுத்தை விட. அப்போ இதுதான் என்னது? சவுண்ட் லவுட்னஸோட வேவ் லென்த். ஓகே, எஸ். ஸோ இப்போ இந்த லவுட்னஸை எப்படி மெஷர் பண்ணுவோம்னா டிபி, அதாவது டெசிபிள் அப்படிங்கிறத மெஷர், அந்த மாதிரி ஒரு யூனிட்ல தான் நம்ம மெஷர் பண்ணுவோம். ஸோ ஒவ்வொரு அப்ளிகேஷன்ஸ் கூட சவுண்ட் எப்படி இருக்குன்னு பாருங்க. நம்மளோட ஏரோப்ளைனுக்கு 150 அதோட சவுண்ட், ஜெட் பிளேனோட சவுண்ட் தான் அதிகமாக இருக்கு. அண்ட் தென் இந்த பெனோமெட்ரிக் ட்ரில், நம்ம ட்ரில் யூஸ் பண்ணுவோம்ல, ஸோ அதோடது. அண்ட் இண்டஸ்ட்ரியல் நாய்ஸு 110, ஸ்டெரியோ மியூசிக்கோடது 100. நம்ம 100 கைண்ட் ஆஃப் 100 எப்படி சொல்லுவோம், 100% ஆஃப் சவுண்டு வைப்போம் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா. ஸோ 100 dB ஆஃப் சவுண்ட் தான் நம்மளோட ஸ்டெரியோ மியூசிக்கோடது. காரோடது 90, ஆஃபீஸ் அந்த சவுண்ட் வந்து 70, நம்ம ஹோமில் இருக்கிற சவுண்டு 60, அண்ட் விண்மில் 50, பெட்ரூம் தனியாக நம்மளோட ரூமில் இருக்கிற அந்த ஒரு நாய்ஸோட டிபி வந்து 30, அண்ட் லாஸ்ட்டாக நம்ம ஃபால் வந்து லீவ்ஸ் வந்து கீழே விடும் போது அதோட சவுண்டு 20. அது கேட்காத அளவுக்கே இருக்கும் இல்லையா. ஸோ இதுதான் வந்து ஒரு மெஷர்மெண்ட். நம்மளோட டெய்லி நடக்கக்கூடிய லவுட்னஸ், நம்ம கேட்கக்கூடிய லவுட்னஸோட வேல்யூஸ் எல்லாமே இதுதான் டெசிபிளோட வேல்யூஸ். ஓகேவா? யா, ஓகே. ஸோ அடுத்து இன்டென்சிட்டி. இப்போ லவுட்னஸ் என்னன்னு தெரிஞ்சாச்சு. இப்போ இன்டென்சிட்டிக்குள்ளே வரும். ஸோ இன்டென்சிட்டி ஆஃப் சவுண்ட்னா என்ன நினைக்கிறீங்க? த அமௌண்ட் ஆஃப் சவுண்ட் எனர்ஜி passing each second unit area is called என்னது? இன்டென்சிட்டி ஆஃப் சவுண்ட். ஒரு யூனிட் ஏரியாவுக்கு எந்த அளவுக்கு ஈச் செகண்டுக்கு எந்த அளவுக்கு அது பாஸ் ஆகுதுங்கிற விஷயத்தை தான் என்ன சொல்கிறாங்க? அதோட இன்டென்சிட்டி ஆஃப் சவுண்ட். ஸோ இதுக்கு எத்தனை செகண்ட்லாம் அது பாஸ் ஆகி போகுது அப்படிங்கிறது தான் இன்டென்சிட்டி ஆஃப் சவுண்ட் அப்படிங்கிறத சொல்கிறாங்க. ஸோ we sometimes using the loudness and intensity interchangeably, so but they are not same. ஸோ இதை வந்து loudness and intensity அப்படின்றத interchangeably நம்ம மோஸ்ட்டாக யூஸ் பண்ணுறது. ஆனால் வந்து அது சேம், ரெண்டு வார்த்தைக்கும் அர்த்தம் சேமாக இல்லை. ரெண்டு வார்த்தைக்கான அர்த்தம் என்னது? ஒத்து போகாது. ஸோ when two sounds are equal intensity, ஸோ எனக்கு two sounds in equal intensity வந்தால் we may hear one as louder than the other. Our heart detects it's better. So loudness is a measure of response the ear to sound. லவுட்னஸ்ன்றது அது என்னன்னு சொல்லுவாங்கன்னா நம்ம ரெஸ்பான்ஸ் பண்ணுறதுக்கான ஒரு சம்திங், ஒரு சவுண்டுங்கிறத தான் நம்ம என்ன சொல்லுவோம், அந்த காதில் விடுவோம் இல்லையா நம்மளுக்கு ஒரு சவுண்டு. அதை கேட்டு தான் இங்கே பாட்டு ஓடுது, இங்கே வந்து யாரோ பேசிகிட்டு இருக்காங்க அப்படிங்கிற விஷயம் நம்மளுக்கு காதில் வந்து விழுகுது இல்லையா. இந்த சவுண்டுங்கிறது எல்லாருக்கும் ஒரே ஆங்கிளில் தான் கேட்கணும் இருக்காது. இந்த நம்ம திருவிழா டைம்லலாம் அந்த மைக் செட் போட்டு வைப்பாங்க இல்லையா. ஸோ நம்ம வீட்டுக்கு முன்னாடியே அந்த மைக் செட் இருந்து அந்த ஒரு ஸ்பீக்கர் இருந்துச்சுன்னா நம்மளுக்கான சவுண்ட் அதிகமாகவும், இந்த ஸ்பீக்கர்லேருந்து கொஞ்சம் தள்ளி இருக்கிற வீடுக்கு எல்லாம் எப்படி இருக்கும், கொஞ்சம் சவுண்ட் கம்மியாகவும் கேட்கும் இல்லையா. ஸோ அதுக்கான இன்டென்சிட்டி, அங்கே போய் சேரத்துக்கான இன்டென்சிட்டி ஒவ்வொரு இடத்துலையும் கண்டிப்பாக சேஞ்ச் ஆகிட்டே இருக்கும். லவுட்னஸ் ஒரு இடத்துலையும் இன்னொரு இடத்துல சேஞ்ச் ஆகிட்டே இருக்கும். எஸ், ஓகே. ஸோ இந்த குவாலிட்டி ஆஃப் சவுண்ட் வந்து எப்படி ரேட் ஆஃப் வைப்ரேஷன் தான் ப்ரொடியூஸ் பண்ணியிருக்காங்க. என்னோட குவாலிட்டி ஆஃப் சவுண்ட் வந்து எப்படி என்னோட வைப்ரேஷன் இருக்குது. ஸோ இதோட வைப்ரேஷன் எப்படி இருக்குது, இதோட வைப்ரேஷன் எப்படி கச்சன்னு இருக்குன்னு தெரியுதா. ஸோ இந்த வைப்ரேஷன், இந்த குவாலிட்டி ஆஃப் சவுண்ட் தான் நம்ம வந்து இந்த வைப்ரேஷனை தான் என்ன சொல்லுவோம், குவாலிட்டி ஆஃப் சவுண்ட் அப்படிங்கிறத சொல்லுவோம்.
Yes, so the quality of sound is governed rate of vibration producing it. இதுதான் என்ன சொல்லுவோம், pitch அப்படிங்கறத சொல்லுவோம். The strilling or pitch of a sound depends upon the frequency. இந்த frequency depend பண்ணி தான் என்னோட pitch எப்படி இருக்கு, எந்த அளவுக்கு என்னோட pitch வந்து நம்ம பேசுற pitch எப்படி இருக்குங்கிற விஷயத்தை இந்த frequency தான் சொல்ல போகுது. ஓகேவா? சரி, இப்போ the way in which the brain interprets the frequency of an emitted sound is actually pitch or strilling. நம்ம brain வந்து ஒரு frequency-யை fix பண்ணி வச்சிருக்கோம். அந்த frequency தான் அவங்க எந்த pitch-ல பேசுறாங்க அப்படிங்கிற விஷயத்தை நம்மளுக்கு டிடெக்ட் பண்ண போகுது. ஓகேவா? if a frequency of vibrates in lower-ஆ இருந்தா எனக்கு எப்படி இருக்கும், லோ ஃப்ரீக்வன்சி லோ பிச் சவுண்டாக இருக்கும். அல்லது அவங்க அதிகமாக கத்தி பேசுகிறாங்க, என்னோட ஃப்ரீக்வன்சி அதிகமாக இருக்குன்னா நான் பேசுகிறது எப்படி இருக்குது, கத்தி பேசுகிற மாதிரி இருக்குது. ஓகேவா? ஸோ வைப்ரேஷன் கம்மியாக இருந்தால் இப்போ நான் பேசும்போது நம்மளோட ஹெட்டில் வந்து ஒரு வைப்ரேஷன் நடக்கும். ஸோ இங்கே எப்படி ஒரு வைப்ரேஷன் நடக்குதோ மற்றவங்க பேசும்போதும் இங்கே நம்ம காதில் விளக்கும் போது இந்த இடத்துல ஒரு வைப்ரேஷன் நடக்கும். ஓகேவா? ஸோ அந்த வைப்ரேஷன் ஹையாக இருந்தால் கத்தி பேசுகிறதும், லோவாக இருந்தால் ஸ்லோவாக பேசுகிறதாவும் கன்சிடர் பண்ணிக்கோ நம்ம பிரெயின். ஓகேவா? எஸ். இப்போ சொல்லுங்கள், the intensity of a sound depends on amplitude ஆ ஃப்ரீக்வன்சியா? எனக்கு இன்டென்சிட்டி ஆஃப் சவுண்ட் எதை டிபெண்ட் பண்ணியிருக்கு, ஆம்ப்ளிடியூடா ஃப்ரீக்வன்சியா? கொஞ்சம் நல்லா யோசிச்சு பாருங்க. ஆம்ப்ளிடியூடுன்றது லவுட்னஸில் பார்த்தோம். ஸோ என்னோட இன்டென்சிட்டியும் ஆம்ப்ளிடியூடா ஃப்ரீக்வன்சியை டிபெண்ட் பண்ணி இருந்துச்சா? இவ்வளோ நேரம் நம்ம பார்த்த விஷயங்கள் எதை டிபெண்ட் பண்ணி இருந்துச்சு? எஸ், எதை டிபெண்ட் பண்ணி இருந்துச்சு? ஆம்ப்ளிடியூடை டிபெண்ட் பண்ணி இருந்துச்சு இல்லையா? எஸ். ஓகே, சூப்பர். ஸோ இப்போ பாருங்க, என்னோட ட்ரம் வைப்ரேட்ஸ் வித் லோ ஃப்ரீக்வன்சி. என்னோட ட்ரம் லோ ஃப்ரீக்வன்சியில் வைப்ரேட் பண்ணும்போது எனக்கு எப்படி இருக்குது, இந்த மாதிரியான ஃப்ரீக்வன்சி நம்மளுக்கு மூவ் ஆகுது, விச் இஸ் லோ பிச் சவுண்ட். இப்போ நான் விசில் அடிக்கிறேன், ஐ மீன் விசில் இருக்கும் இல்லையா? ஸோ அதில் நான் ஊதுறேன்னா எனக்கு சவுண்ட் ஒரு விஷயம் ப்ரொடியூஸ் ஆகும். அந்த சவுண்ட் எப்படி இருக்கும், ட்ரம்மை விட அதிகபட்சமான சவுண்டாக இருக்கும். ஸோ அதிகபட்சமான சவுண்ட் இந்த மாதிரி இருந்துச்சுன்னா என்ன ஆகும், ஹை பிச் சவுண்ட் அப்படிங்கிறத நம்ம மென்ஷன் பண்ணுவோம். ஓகேவா? ஸோ கிளியரா நம்மளுக்கு இது. அதே மாதிரி இன்னொரு எக்ஸாம்பிள், பேர்டுங்கிறது லோ பிச் அண்ட் நம்மளோட சிங்கம் கத்துறது எப்படி ஹை பிச்சா இருக்கும். எஸ். ஸோ புரிஞ்சுதா? இதோட ஆம்ப்ளிடியூடுக்கும் டிஃப்ரென்ஸ் தெரியுதா, அதிகமாக இருக்குன்றது. இது கரைகிற சத்தம் அதிகமாகவும், நம்ம பேர்டு வந்து அது கூவுற சத்தமும் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் இல்லையா? எஸ். ஓகே. ஸோ அதே மாதிரி the voice of woman has a higher frequency. அப்போது நம்ம பேசுகிற, அதாவது கேர்ள்ஸ் பேசுகிற எங்களோட வாய்ஸ், அதாவது எங்களோட ஃப்ரீக்வன்சி எப்படி இருக்க போதா, ஹையாகவும், அதோட மேன் பேசுகிறது எப்படி இருக்க போது, கம்மியாகவும் இருக்க போகுது. ஓகேவா? now how can we distinguish between two sounds having same loudness and pitch? எப்படி நம்ம இதை டிஸ்டிங்கிஷ் பண்ணுவோம், சேம் சவுண்ட் அண்ட் பிச் இருக்குங்கிறத? ஸோ the characteristics of sound which allow the ear to distinguish sound which have the same pitch or loudness is called timbre. timbre அப்படிங்கிறது என்ன லாஸ்ட்டாக சொல்லியிருக்காங்கன்னா, நம்ம கேரக்டரிஸ்டிக்ஸ் பண்ணுவோம்ல, மற்றவங்க பேசும்போதே இவங்க சத்தமாக பேசுகிறாங்களா இல்லை கொஞ்சம் லோவாக பேசுகிறாங்களாங்கிற விஷயம் நம்ம காதில் கேட்டோன்னே அதை நம்ம ரெக்கக்னைஸ் பண்ணுறது தெரியுமா, அதை பிரித்து பார்க்கணும் தெரியுமா, அதுதான் என்னது, டிம்பர் அப்படிங்கிறத மென்ஷன் பண்ணுறாங்க. ஸோ டிம்பர்ன்ற வார்த்தை ரொம்ப ரொம்ப ஈஸியாக இருக்குது. இன்னும் டீட்டெயிலாக இனிமேட்டு அடுத்த செஷனில் நம்ம பார்க்கலாம். ஓகேவா? ஸோ இப்போ இதில் என்ன தப்பு இருக்குது சொல்லுங்கள். லோவர் த ஃப்ரீக்வன்சி ஆஃப் சவுண்ட் ஹையர் வில் பி இட்ஸ் ஸ்ட்ரில்லிங். ஸோ லோவர் த ஃப்ரீக்வன்சி ஆஃப் சவுண்ட் ஹையர் வில் பி த ஸ்ட்ரில்லிங்கா? இதில் ஒரு வார்த்தை தப்பாக இருக்குது. எந்த வார்த்தை தப்பாக இருக்கீங்க? எஸ், எந்த வார்த்தை தப்பாக இருக்குது? ஓகே, ஸோ கண்டுபிடிச்சிட்டிங்க நம்புறேன். ஸோ என்னது, ஹையர் த ஃப்ரீக்வன்சி ஆஃப் சவுண்ட் தான் என்னது, ஹையர் வில் பி இட்ஸ் ஸ்டில்னஸ். ஓகே, ஓகே, சூப்பர். ஸோ அடுத்த கொஸ்டின், வாட் இஸ் பிச் வென் இஸ் அ சவுண்ட் இஸ் செட் டு பி ஸ்டில்? ஆன் வாட் ஃபேக்டர் லவுட்னஸ் ஆஃப் சவுண்ட் டிபெண்ட்ஸ் ஆன்? ஸோ இதில் எந்த கொஷனுக்கு நீங்கள் ஆன்சர் சொல்ல போகிறீங்க? மூணுமே ஆக்சுவலாக ஈஸியாக தான் இருக்க போகுது. அதனால் நான் வந்து இந்த மூணுத்தையும் உங்களுக்கு ஹோம்ஒர்க்காக கொடுக்குறேன். ஓகேவா? ஸோ இதில் ஹோம்ஒர்க் அதிகமாக இருக்கிறது இல்லையா? ஸோ ஏன்னா வந்து நீங்கள் எந்த அளவுக்கு நீங்கள் இதை புரிஞ்சு வச்சுருக்கீங்கன்றத நான் சின்ன ஒரு கொஷின் கொடுத்து
நான் வந்து உங்களை பார்த்துக்கிறேன். அதாவது எந்த அளவுக்கு நீங்கள் வந்து நான் சொன்னதை புரிஞ்சிருக்கீங்கிற விஷயத்த பார்க்கறதுக்காக தான் நான் இதை சொல்லியிருக்கேன். எஸ். ஸோ இது எல்லாத்துக்கும் ஆன்சர் பண்ணிடுவீங்களா? ஓகே, சூப்பர். ஸோ நிறைய பேர் பார்க்குறீங்க, பட் ஹோம்ஒர்க்கோட ஆன்சர் மட்டும் பண்ண மாட்டீங்க பசங்களா. ஸோ தயவு செஞ்சு அந்த ஒரு பழக்கத்தை உண்டாக்காதீங்க. அது நான் கொடுக்குற மொத்தத்துக்கும் நீங்கள் ஆன்சர் பண்ணுறீங்களா பண்ணலையான்ற விஷயம் இல்லை. உங்களுக்கு தெரிஞ்ச ஒரு கொஷின் இருந்தாலும் அதுக்கான ரெஸ்பான்ஸ் பண்ணுங்க அண்ட் அதுக்கான ஃபீட்பேக்கும் தருங்க. எப்படி மேம் எனக்கு எல்லாம் புரியுது, பட் எல்லாத்துக்கும் என்னால் ஆன்சர் பண்ண முடியல. ஸோ இந்த கொஷனுக்கு நான் ஆன்சர் பண்ணுறேன், இதுக்கு வந்து ஈஸியாக என்னால் ஆன்சர் பண்ண முடியும், ஸோ ஆன்சர் பண்ணுறேன் அப்படின்னாச்சும் எனக்கு ஒரு ஃபீட்பேக் கொடுத்து எனக்கு ஒரு ஆன்சர் எந்த ஒரு ஹோம்ஒர்க்குக்கும் எனக்கு ஆன்சர் பண்ணணும். எஸ், யா, ஓகே, சூப்பர். ஸோ லாஸ்ட் குவிஸுக்கு வந்தாச்சு. இப்போ யாராச்சும் வந்து நம்ம புதுசாக யாராச்சும் வந்து பார்க்குறீங்களா பசங்களா? நம்ம சேனலுக்கு புதுசாக வந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இனிமேட்டு நம்மளுக்கு நிறைய லைவ்ஸ் நிறைய செஷன்ஸ் போயிட்டே இருக்க போது எல்லாத்துக்கும் ரெடியாக இருக்கணும் இல்லையா? ஸோ சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் பட்டன் ஆலில் வச்சுக்கோங்க. அப்போ தான் உங்களுக்கு லைவ் வந்தாலும் இல்லை ப்ரீமியர் செஷன் போட்டாலும் உங்களுக்கான நோட்டிஃபிகேஷன் உங்களை வந்து சேரும். எஸ், ஓகே. ஸோ இப்போ நம்ம குவிஸுக்குள்ளே போகலாம். அண்ட் அதுக்கு முன்னாடி ஒரு டீப் ப்ரீத் எடுத்துகிட்டு வந்துடுறீங்களா? ஸோ உங்கள் டைம் ஸ்டார்ட்ஸ் நவ். எஸ், ஓகே. ஸோ நல்ல ஒரு இமேஜினேஷனில் போய் நம்ம இதெல்லாம் பார்த்தோம் அப்படிங்கிற ஒரு கதையை கொண்டு வந்துடுங்க. நம்ம லாஸ்ட் குவிஸை முடிச்சிடலாம். ஓகே, ஸோ எடுத்தாச்சா? இப்போ நம்ம கொஸ்டின்குள்ளே போகலாமா? ஓகே, ஃபர்ஸ்ட் கொஸ்டின் எங்கே இருக்கு? A whistle produces a sound which has high amplitude, high frequency, low frequency, high wavelength. என்னன்றதை சொல்லுவோம். என்னது? ஸோ உங்கள் டைம் போயிட்டு தான் இருக்குது. என்னன்றதை நீங்கள் தான் கமெண்ட் செக்ஷனில் போகணும். ஸோ கமெண்ட் செக்ஷனை ஓப்பன்லேயே வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் கேட்குற எந்த ஆப்ஷனுன்ற விஷயத்த நீங்கள் ஆப்ஷனாக போட முடியும் இல்லையா? ஸோ ஆப்ஷனை போடுறதுக்கு கமெண்ட் செக்ஷன் ஓப்பனில் வச்சாச்சா? எஸ், ஓகே. ஸோ ஆன்சரை பார்த்துருவோமா? ஆன்சர் எல்லாரும் போட்டிங்களா? ஓகே. ஸோ த ஆன்சர் என்னது? ஹை ஃப்ரீக்வன்சி. விசில் என்ன ப்ரொடியூஸ் பண்ணுது? Whistle produces a still sound having high frequency. Yes. So புரிஞ்சுதா இதுக்கான ஆன்சர் எப்படி வந்துச்சுன்னு சொல்லிட்டு? ஓகே. So next question. Which of the following characteristics of sound helps us distinguish between sound having high pitch and loudness? எது இங்க வந்து நம்மளுக்கு கேரக்டரிஸ்டிக்ஸ் பண்ண யூஸ்ஃபுல்லா இருக்கு? எந்த வார்த்தை யூஸ்ஃபுல்லா இருக்கு? டோனா, பிச்சா, டிம்பரா, ஆம்ப்ளிடியூடா? எது லாஸ்டா பார்த்தோம்? என்னது நம்ம லாஸ்ட்டாக இப்போ பார்த்தா லாஸ்ட் டாபிக்ல எந்த வார்த்தை ஞாபகம் வந்துச்சா? எஸ், ஓகே. ஸோ ஆன்சர் என்ன பார்த்துருவோமா? 3, 2 and 1. என்னது? டிம்பர் இல்லையா? ஸோ இப்போ தான் நம்ம பார்த்தோம் இல்லையா கேரக்டரிஸ்டிக்ஸ் ஆஃப் சவுண்ட் விச் அலோஸ் our ear to distinguish sound which have சேம் பிச்சில் இருக்கா, லவுட்னஸில் இருக்கா, கம்மியாக பிச்சில் இருக்காங்கிற விஷயத்த இதுதான் நம்மளுக்கு காதார கேட்டு அவங்க சவுண்ட் எப்படி இருக்குன்றத சொல்லும் இல்லையா? எஸ், ஓகே. ஸோ அடுத்த கொஸ்டின். ஆன் வாட் ஃபேக்டர் டஸ் த பிச் ஆஃப் சவுண்ட் டிபெண்ட்ஸ்? எந்த ஃபேக்டரில் என்னோட பிச் ஆஃப் சவுண்ட் டிபெண்ட் ஆயிருக்கு? ஆம்ப்ளிடியூட் ஆஃப் சவுண்ட் வேவா, இல்லை ஏரியா ஆஃப் வைப்ரேட்டிங் பாடியா, இல்லை ஃப்ரீக்வன்சி ஆஃப் சவுண்ட் வேவா, இல்லை எல்லாமேவா? என்னோட பிச் எதை டிபெண்ட் பண்ணி இருக்கு? ஞாபகம் வருதா? நல்லா யோசிச்சு பார்த்து எந்த ஆப்ஷன்றதை எனக்கு கமெண்ட் செக்ஷனில் போடுங்க பார்ப்போம். ஓப்பனில் தானே வச்சுருக்கீங்க கமெண்ட் செக்ஷனை. ஸோ எந்த ஆன்சர் இருக்கும்? எஸ், எந்த ஆப்ஷனு? ஸோ ஆன்சர் பார்த்துருவோமா என்ன ஆன்சர்ன்றத? எல்லாரும் போட்டாச்சா? பார்க்குறவங்க எல்லாரும் போட்டிங்களா? ஓகே. ஸோ 3, 2 and 1. என்ன ஆன்சர்? ஃப்ரீக்வன்சி ஆஃப் சவுண்ட். என்னோட பிச் எதை டிபெண்ட் பண்ணி இருக்கு? ஃப்ரீக்வன்சி ஆஃப் சவுண்ட். அப்போ ஆம்ப்ளிடியூடையும் வைப்ரேட்டிங் பாடியும் டிபெண்ட் பண்ணி இல்லை. ஓகேவா? ஓகே. ஸோ அவ்வளோதான், முடிச்சிட்டோம். சம்மரிக்கே வந்தாச்சு. இது வரைக்கும் பார்த்த அனைத்தும் ஒரு சின்ன ரீகேப்போட முடிச்சிடலாம். ஓகேவா? ரீகேப்போட ஸ்டார்ட் பண்ணி ரீகேப்லேயே முடிக்க போகிறோம். என்னென்ன பார்த்தோம்? என்னோட மெக்கானிக்கல் வேஸில் டிரான்ஸ்வர்ஸ் வே, லாங்கிடியூட்னல் வேஸ்ன்னு 2 இருக்குது. ஸோ என்னோட டிரான்ஸ்வர்ஸ் வேஸ்னால் இந்த மாதிரி இருக்கும், லாங்கிடியூட்னல் வேஸ்னால் இந்த மாதிரி இருக்கும். டிரான்ஸ்வர்ஸ்னால் வந்து என்னோட ரிப்பிள் ஆன் த சர்ஃபேஸ் ஆஃப் வாட்டர், அதை பார்த்தோம். அண்ட் லாங்கிடியூட்னல் வேனா எப்படி என்னோட சவுண்ட் வேவ்ஸ் ட்ராவல் ஆகுதோ அதுதான் என்னோட
longitudinal waves அந்த மாதிரி பார்த்தோமா. ஸோ அடுத்து அண்ட் அதே மாதிரி இது பெர்பெண்டிகுலராகவும் இது பேரலாகவும் இருக்கும் அப்படிங்கிற விஷயம் பார்த்தோம். அண்ட் கேரக்டரிஸ்டிக் சவுண்ட் என்னென்ன பார்த்தோம், வேவ் லென்த், ஃப்ரீக்வன்சிங்கிற விஷயம் பார்த்தோம். இதில் வந்து என்ன பார்த்தோம், வேவ் லென்த்தில் 2 விஷயம் பார்த்தோமே, ட்ரஃப் அண்ட் சென்ட்ரு சம்திங் பார்த்தோம் இல்லையா. ஸோ அந்த வேவ் லென்த் பார்த்தோம் இல்லையா. ஸோ அது அப்புறம் என்னோட ஃப்ரீக்வன்சியில் இந்த யூனிட் டைம் ஆஸ்கிலரேஷன், டைம் பீரியட் இந்த விஷயம் பார்த்தோமா. எஸ். ஸோ அடுத்து இங்கே கொடுத்துருக்காங்க டைம் பீரியட் அண்ட் ஆம்ப்ளிடியூட் ஆஃப் வே இந்த விஷயங்கள் பார்த்தோமா. ஒரு டைம் டேக்கன், ஒரு கம்ப்ளீட் ஆஸ்கிலேஷனோட டைம் பீரியட் அண்ட் சம் டிஸ்டர்பன்ஸ், சம் மேக்ஸிமம் டிஸ்டர்பன்ஸ் இன் மீடியம் ஆன் எய்தர் சைட் ஆஃப் மீன் வேல்யூ, இட்ஸ் ஆம்ப்ளிடியூட் ஆஃப் வே இந்த விஷயங்கள்லாம் பார்த்தோமா. ஞாபகம் இருக்கா, கிளியரா. ஸோ அடுத்து என்னோட கேரக்டரிஸ்டிக்ஸில் என்னென்ன பார்த்தோம், என்னோட சவுண்ட் என் காதுக்கு ரீச் ஆகும்போது என்னோட லவுட்னஸ் அப்படிங்கிறது, ஆம்ப்ளிடியூடை ஸ்கொயர் பண்ணுறது என்னது, என்னோட லவுட்னஸ் அப்படிங்கிறத பார்த்தோம். அப்புறம் என்னோட இன்டென்சிட்டி என்ன பார்த்தோம், சவுண்ட் எனர்ஜி பாசிங் ஈச் செகண்ட் த்ரூ யூனிட் ஏரியா, ஒரு யூனிட் ஏரியாவுக்கு ஈச் செகண்ட் பாஸ் ஆகிற அந்த சவுண்டை தான் என்ன சொல்லுவோம், இன்டென்சிட்டி ஆஃப் சவுண்ட் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ அப்புறம் பிச் அண்ட் ஸ்டில்லிங் அப்படின்னு பார்த்தோம். ஸோ அந்த பிச்சுங்கிறது என்னது, என்னோட சவுண்ட் அதிகமாகவும் கம்மியாகவும் என்னோட ஃப்ரீக்வன்சி சேஞ்ச் ஆகாது தான் என்னோட பிச் அப்படிங்கிறத பார்த்தோம் இல்லையா. ஸோ என்னோட பிரெயின் இன்டர்ப்ட் பண்ணோம் என்னோட ஃப்ரீக்வன்சி எந்த அளவுக்கு எமிட் ஆயிருக்குங்கிறது, அதுதான் என்னோட பிச். அண்ட் அதே மாதிரி நம்ம காதில் கேட்கும் இல்லையா, நம்ம காதில் இன்னொருத்தவங்க பேசுறது நம்ம காதில் கேட்கும், அவங்க சவுண்டாக பேசுகிறாங்களா இல்லையா அப்படிங்கிற விஷயம் இல்லையா. ஸோ அந்த டிஸ்டிங்கிஷ் பண்ணுறது என்னது, டிம்பர் அப்படிங்கிறத பார்த்தோம் இல்லையா. ஸோ இவ்வளோ விஷயங்கள் இந்த ஒரு செஷனில் பார்த்தாச்சு. ஸோ புரிஞ்சுதா, என்னென்ன பார்த்தோம், ஏது பார்த்தோம், எல்லா விஷயங்களும் புரிஞ்சுதா, கிளியராக இருக்கீங்களா. எஸ். ஸோ விடை பெறுகிற நேரம் வந்தாச்சு. ஸோ இந்த லெசன் எப்படி இருக்குங்கிறத ஒரு சின்ன ஃபீட்பேக் எனக்கு போடுங்க. இந்த சவுண்டு சாப்டர் வந்து மேம் நீங்கள் முன்னாடி எடுக்கிற மாதிரி இந்த சாப்டரும் கிளியராக புரியுது மேம் அப்படிங்கிறத எதாவது சொல்கிறீங்களா, கண்டிப்பாக நீங்கள் அதை கமெண்ட் செக்ஷனில் ஒரு ஃபீட்பேக்காக மென்ஷன் பண்ணுங்கள் பசங்களா. அண்ட் அதே மாதிரி நான் கேட்ட கொஷின்ஸ் எல்லாத்துக்கும் அல்லது ஏதாவது 2-3 கொஷின்ஸ்க்காச்சும் எனக்கு கமெண்ட் செக்ஷனில் ஆன்சர் பண்ணுங்கள். ஓகேவா. ஸோ நம்ம முடிச்சிடலாமா. ஓகே. ஸோ இது வரைக்கும் புதுசாக பார்த்துட்டு இருக்கவங்க இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலை மேம், லாஸ்ட் வரைக்கும் பார்த்துட்டு நான் சப்ஸ்கிரைப் பண்ணுறேன்னு நினச்சிங்கன்னா உங்களோட டைம் இன்னும் இருக்குது, நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலாம். சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் பட்டன் ஆலில் வச்சுக்கோங்க. இன்னும் நிறைய ப்ரீமியர் செஷன்ஸ் அண்ட் நிறைய லைவ்லாம் போக போகுது. ஸோ அதுக்கு ஒரு டைம் இருக்குது, அதனால் பெல் பட்டன் ஆலில் வச்சுக்கோங்க. அப்போ தான் உங்களோட நோட்டிஃபிகேஷன்ஸ் உங்களை தேடி வரும். அதே மாதிரி நம்மளோட லைக் பட்டனும் இந்த சைடில் தான் இருக்கும், அந்த லைக்கையும் தட்டி விட்டுருங்க. அப்போ தான் எத்தனை லைக் அள்ள போகுதுங்கிறத நானும் பார்க்க ஆர்வமாக தான் இருக்கேன். ரொம்ப கம்மியான லைக் பண்ணுறீங்க, ஆனால் நிறைய பேர் பார்க்குறீங்கன்ற விஷயத்தையும் நான் பார்த்துட்டு தான் இருக்கேன். ஸோ ஒரு லைக் பட்டனை தட்டி விட்டு நம்ம வீடியோவை பார்த்து முடிச்சாச்சு. ஸோ ஒரு லைக் பட்டனை தட்டி விட்டு என்னை கொஞ்சம் சந்தோஷப்படுத்துங்க. ஓகேவா. ஸோ அவ்வளோதான் பசங்களா, முடிச்சிட்டோம். சைனிங் ஆஃப் வித் மீ ஷர்மிளா மேம். ஸோ டாடா.